ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்குது ஃபன் பாட்காஸ்ட். நான் உங்க வாசகன் பேசிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தட் சீரீஸ். லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம்பா அப்படின்னா, போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட வந்து பொன்னியின் செல்வர் சொல்றதை நம்ம கேட்டோம் இல்லையா. அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றது இன்ன வரைக்குமே தெரியல இல்லையா. ஸோ அடுத்தடுத்து உள்ள போகணும்ல. ஸோ இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா மந்திர ஆலோசனை. அது என்னப்பா மந்திர ஆலோசனை? அது இந்த நம்ம ஊரெல்லாம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மந்திரிகள் சபையெல்லாம் ஒன்னா உட்கார வச்சு இதான் நம்ம பண்ண போறோம், இந்த காலகட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு யோசனை ஒன்று செய்வாங்க, அதுக்கு பேர் தான் வந்து மந்திர ஆலோசனை. ஸோ அந்த மாதிரி இது வந்து போருக்கான மந்திர ஆலோசனை. ஸோ அந்த மந்திர ஆலோசனையில வந்து வழக்கம் போல பொன்னியின் செல்வரே வீர ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, நம்ம வந்து இத்தனை பேர் தான் இருக்கோம்னு பயப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்றாரு. மக்களுக்கு ஒன்றும் புரியல. பொன்னியின் செல்வரே ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ இந்த மகுடிக்கு பாம்பு அசைறப்போ அப்படியே ஒரு கூர்ந்து கவனிக்கும்ல, அந்த மாதிரி அவர் சொல்றதெல்லாம் விழுங்கிட்டு இருக்காங்களே தவிர புரிஞ்சுதா புரியலன்னு அவர் கவலையே படல. அவர் பார்த்து பேசினே இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா ஜெயிக்க போறோம், கவலையப்படாதீங்க. இந்த போர் நம்ம ஜெயிக்கலன்னா அடுத்து ஒரு 1000 வருஷத்துக்கு கடல் கொள்ளையர்கள் தொல்லை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த கடல் மாதா, கடல் அம்மான்னு சொல்லுவோம்ல, கடலை வந்து ஒரு அன்னையா பாவிக்கிறோம் நம்ம இல்லையா. ஸோ அந்த அன்னைக்கு வந்து ஒரு நோய் பிடிச்சிருக்கு, அதுதான் அந்த கொள்ளையர்கள். அவங்கள கண்டிப்பா நம்ம விரட்டியே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து உங்களையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு 2 விதமான உணர்வு ஏற்படுது. ஒன்று ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் என் மேலே காட்டுற அந்த அன்பு. 2வது வந்து நீங்கள் காட்டுற அந்த அன்பே வந்து எனக்கு வந்து ஒரு மனசில் ஒரு ரத்த கண்ணீரை வர வைக்குது. காரணம் என்னன்னா, உங்களுக்காக எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேனே அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிற பேச்சில் அது எப்படின்னா, எவனா இருந்தாலும் சண்டைக்கு போயிடுவான் அந்த மாதிரி ஒரு வீர ஆவேச பேச்சை பேசிட்டு இருக்காரு. இது ஓரமா நின்று வந்தியத்தேவன் பார்த்துட்டு இருக்காரு. ரைட்டு ஃபிளாட்டு, இவங்க எல்லாம் அவ்வளவுதான், இவங்க கிளம்பிடுவாங்க, அடுத்த நிமிஷமே போருக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி மனசுல நினைக்கிறான். நினைச்சிட்டு இருக்கிறப்போ அதுல கூட்டத்துல இருந்த மெய்யப்பன் என்ன சொல்றாரு, ஐயா நீங்க 1000 வருஷ பெரிய ஆளு, 1000 வருஷ பெரிய ஆளோட குடும்பத்துல பிறந்த, அதாவது சோழர்கள் 1000 வருஷம் வீரம் பரம்பரை இல்லையா, அதுல பிறந்தவங்க, நாங்க சாதாரண வணிகர்கள், எங்களால என்னையா முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இருந்தாலும் நீங்க சொல்றீங்க கண்டிப்பா நாங்க போருக்கு வரோம், அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி அவரே பேசுறாரு. பேசுறப்போ பொன்னியின் செல்வர் என்ன சொல்றாரு, கரெக்ட், இந்த உத்வேகம் தான் வேணும், நம்ம போர்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம், அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட என்னென்ன விதமான ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கிறப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஐயா அவங்க கொண்டு வந்து எங்க ஆயுதம் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க அவங்க வச்சிருந்த கொள்ளையர்கள்ட்ட இருந்து அவங்க சும்மா தூக்கி போட்டிருந்த இரும்பெல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. பார்த்தா அதுல ஒரு 4-5 வாள் இருக்கு, ஒரு 10-15 ஈட்டி இருக்கு, ஒரு 2-3 வில்லம்பு பொறிகள் இருக்கு, அப்புறம் மண்வெட்டி இருக்கு, கோடாரி இருக்கு, கடப்பாறை இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதை பார்த்தோன்னே பொன்னியின் செல்வருக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளோ இருக்கா, ஓகே இதெல்லாம் எடுத்துக்கங்க, எடுத்துட்டு அதுல இருக்க துருவெல்லாம் முதல்ல நீக்குங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா துருவிலே போயிருச்சு. போயிட்டு மறுநாள் வந்து பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. மறுநாள் அந்த பயிற்சிக்கு வரும்போது தான் தெரிஞ்சுது, வந்தியத்தேவனுக்கும் பொன்னியின் செல்வரை தவிர அங்க எவனுக்கும் போற பார்த்தது கூட இல்லை அப்படின்றது. வந்தியத்தேவனுக்கு மலப்பா இருந்தது. அடா பாவிகளா, இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இதை நடத்தி நான் ஜெயிச்சு ஊருக்கு போய் என் பொண்டாட்டியை நான் எப்படா பாக்குறது, இந்த மாதிரி அவன் வந்து ஒரு பெரிய கஷ்டத்துக்கு உள்ளானான். ஆனா பொன்னியின் செல்வருடைய மனசு அப்படி இல்லை, ரொம்ப உறுதியா இருந்தது. இந்த போர் நம்ம ஜெயிக்கிறோம், வீட்டுக்கு போறோம், போறதுக்கு முன்னாடி இவங்களை அழிச்சிட்டு போறோம், இதுதான் பிளான். ஸோ பயிற்சி நடந்துகிட்டே இருக்கு, விறுவிறுன்னு நடக்குது பயிற்சி. சொல்லி கொடுக்குறாங்க. முதல் 2 நாள் ஃபுல்லா பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பொன்னியின் செல்வர் அவருடைய திட்டத்தை சொல்றாரு, எப்படி இந்த போர்ல நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி திருப்பி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குழுவை நான் 2ஆ பிரிக்க போறேன், என் தலைமையில ஒரு குழுவும் வந்தியத்தேவனுடைய ஒரு குழுவும் பிரிய போகுது. வாசகர்களே நல்லா பார்த்துக்கங்க, மாயமில்லை மந்திரம் இல்லை. ஏன்னா இந்த போர் சீனை வந்து நான் ஃபுல்லா படிக்க அடுத்து ஒரு 4-5 எபிசோடு உங்களுக்கு வந்து சுவாரஸ்யம் நிறைஞ்சதா இருக்க போகுது. ஸோ ஒரு 15 பேர் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு 700-800 பேர் இருக்க ஒரு கும்பலை சமாளிக்க போறாங்க. அப்படின்றப்போ இதுல வந்து நம்ம பார்க்கத்தோனா சிரிப்பு தான் வரும். அங்கிட்டு ஒரு பெரிய மக்கள் கூட்டமே இருக்கும், இங்க ஒரு சின்ன கைப்பிடி அளவான ஒரு கூட்டம். இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை ஜெயிக்க போகுதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா அது நடந்ததுன்றதுதான் இந்த கதையில உண்மையான விஷயம். அதை நம்ம நம்புற மாதிரியான பாசிபிளான
எழுத்துக்கள்ல வடிவமைச்சிருக்காரு. சோ போலாமா? ஃபர்ஸ்ட் அவர் பிளான் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு டீம், வந்தியத்தேவன் ஒரு டீம், என் டீமுக்கு கீழே ஒரு 7 பேர், அவர் டீம் கீழே ஒரு 7 பேர், இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் பிரிச்சா ஒரு 20 பேர் வருவாங்க. பிரிச்சாச்சு. பேக்கப் இங்க இருக்க பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 5 பேரை இங்க விட்டுட்டு போறோம். அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். சோ அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், கடற்கரையில நின்றுட்டு இருக்கக்கூடிய கப்பல் துறைமுகத்தில் இருக்க கப்பலை நான் தீக்கிரை ஆக்குவேன். அதுக்கு முன்னாடி என் கூட வர 2 பேர் என்ன பண்ணணும், கப்பல்ல ஏறி அங்க இருக்க கப்பல்ல இருக்க நங்கூரத்தை எடுத்து விடணும். எடுத்து விட்டோடனே கப்பல்ல இருந்து கீழே இறங்கினோடனே நாங்க என்ன பண்ணுவோம், தீப்பந்தங்களாம் எடுத்து அந்த கப்பல்ல வீசுவோம் அப்படின்னு சொல்றாரு. இதான் முதல் பிளான். உடனே கூட்டத்துல இருந்து வந்தியத்தேவன் என்ன கேக்குறான், அது எப்படி எரியும், என்னதான் மரம், எவ்வளவுதான் மரத்தால ஒரு மரக்கலம் செஞ்சிருந்தாலும் அது தீப்பத்தி எரியாத அளவுக்கு பிரிகாப்ஷனோட தான் செய்வாங்க இல்லையா, அது எப்படி டக்குன்னு எரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். நல்ல கேள்வி வந்தியத்தேவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், அந்த கப்பல்ல தான் ஏற்கனவே நம்ம விசாரணை பண்ணப்போ அங்க இங்க இருக்க மெய்யப்பன் மூலமா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி அங்க கற்பூரம்லாம் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. சோ எரியக்கூடிய தன்மை உள்ள பொருள்லாம் அங்க இருக்கு. அதை நம்ம பத்த வச்சிட்டோம்னா மொத்த கப்பலும், அதாவது 1-2 கப்பலை பத்த வச்சோம்னா போதும், மித்த கப்பல்லாம் தானா எரிஞ்சு சாம்பலாயிரும். அதுக்கப்புறம் அது இந்த சோழ நாட்டுன இந்த உலகத்துல எந்த கடல்லையுமே அது ஓட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. சோ அதை சொன்னோடனே எங்கேயும் பார்த்தாலும் ஒரே கைகோசம், கைத்தட்டல். ஓகே, பிளான் ஓகே, அவர் சைடு பிளான் ஓகே. அவரோட வேலை என்னன்னா கப்பலை எரிய வைக்கிறது, துறைமுகத்தை அழிக்கிறது. இது ரெண்டாவதா இருக்கக்கூடிய வந்தியத்தேவர் என்ன பண்ணணும், நாங்க போய் துறைமுகத்தை அழிச்சிட்டு இருக்கிறப்ப சேம் டைம்ல கிராமத்தையும் தாக்கணும். அதாவது இங்க ஒரு தாக்குதல் நடக்கிறப்போ அதே நேரத்தில் அங்கேயும் தாக்குதல் நடக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 7 பேரு, அதாவது வந்தியத்தேவனோட தலைமையில இருக்க 7 பேரு கிராமத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கான பிளான அவர் சொல்லல. சொல்லிட்டே வந்தியத்தேவரை பாக்குறாரு. இதுக்கான பிளான நீங்க இன்னும் ஒரு 2-3 நாள் எனக்கு திருப்பி வந்து இந்த கூட்டத்துல சொல்லணும், அதாவது ஆயுத பூஜைக்கு முந்தன் நாளுக்குள்ள சொல்லணும் அப்படின்ற. ஏன்னா இவங்க போருக்கு போறதே ஆயுத பூஜை அன்னைக்கு தான். ஓகே, ஆயுத பூஜைலாம் போட்டு போகணும், அதான் பிளான். போனாங்களா இல்லையா, அதான் மேட்ரு. சோ அதை வந்து அவர் சொல்லணும்னு சொல்லி முடிச்சிடுறாரு. வந்தியத்தேவனுக்கு ஒரே குழப்பம். புறா 7 பேர் இருக்கு, இங்க இருக்கு 500 பேர் இங்க இருக்கு, இவர் வெறும் கப்பல் அழிச்சிட்டு இவர் தப்பிச்சிருவாரு, நம்மள போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரே யோசனையா இருக்கு. அப்புறம் மனசுல சிந்திக்கிறாரு, ஒருவேளை வேணுங்கனே பண்ணிட்டாரா இளவரசர் நம்மள அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் யோசிச்சு பார்த்தா இல்ல, அவர் வந்து எப்பவுமே கஷ்டமான விஷயத்த சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறாரு ராஜராஜ சோழன். அப்ப அவரு அந்த மாதிரி ஜாபை தான் எடுத்திருப்பாரு. அப்ப இது இவ்வளவு பெரிய கிராமத்தை அழிக்கிறது ஈஸியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே குழப்பம். சாப்பிட்டுட்டு சாயங்காலம் இப்போயும் கடற்கரைக்கு போறவன் இந்த வாட்டி கொள்ளையர்களுடைய ஏரிக்கரைக்கு போய் உட்காரான். உட்காந்து அந்த கிராமத்தையே பாக்குறான். அங்க பாக்குறப்பெல்லாம் அவனுக்கு கோபமா வருது, எதையுமே பண்ண முடியலையே, நம்ம கிட்ட படைபலம் இல்லையே அப்படின்ற ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தெல்லாம் அடக்கிக்கிறான். அடக்கிட்டு அந்த கிராமத்தையே பார்த்துட்டு இருக்கான். 1 நாள் முடிஞ்சிருச்சு, 2 நாள் முடிஞ்சிருச்சு, 3 நாள் முடிஞ்சிருச்சு. போறப்ப வரப்பெல்லாம் அதையே பாக்குறான். அவனுக்கு கோபம் வருது. கடைசியா, அதாவது ஆயுத பூஜைக்கு முந்தின நாள் வந்து இரவு என்ன பண்றான், அந்த ஏரிக்கரையில போய் உட்காடுறான். உட்காந்தனா அவனுக்கு வந்து ஒரு சிந்தனை, அப்படியே பல சிந்தனை ஓடுது. குடும்பத்தை பத்தின சிந்தனை, போற பத்தின சிந்தனை, ஏகப்பட்ட சிந்தனைகள் வந்து அவனை அலக்களிக்குது. அலக்களிக்கிறப்போ அவன் அப்படியே சோகமா உட்காந்துருக்கான். அவன் அந்த ஏரிக்கரைக்கு வர்றதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வர் வந்து அவனுக்கு வந்து சில அறிவுரைகள்லாம் சொல்றாரு. தண்ணியில அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கணும் நம்ம பவர் அப்படின்னு சொல்லி, தண்ணியில அடிச்சுட்டு போய் அந்த கிராமத்தை அழிக்கிற மாதிரி ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி வாங்க வந்தியத்தேவரே அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றான். இத மனசுக்குள்ள அந்த வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த ஏரிக்கரையை பாக்குறப்போ அவனுக்கு ஒரு ஸ்பார்க் ஒண்ணு படுது. ஓகே, அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பா அவருக்கு இந்த திட்டம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திட்டத்தை மனசுக்குள்ள ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம். என்னன்னா, நம்ம ஏற்கனவே இந்த கதையில பார்த்த அந்த ஏரிக்கரை இருக்குல்ல, கொள்ளையர்கள் கட்டின ஏரிக்கரை, அது நல்லா நிரம்பி வழிஞ்சிருக்கு. ஏன்னா போன வாரம் செஞ்ச மழை வேலைனால, மழை பெஞ்சதுனால நல்லா கொஜன்னு அப்படியே ஒரு மாதிரி திரண்டு நிக்குது தண்ணி. ஆனா அது வந்து நல்லா பெல்லா கட்டியிருக்காங்க, சுண்ணாம்பு கட்டி களிமண்லாம் வச்சு பெல்லா கட்டியிருக்காங்க, நல்லா கட்டியிருக்காங்க. கீழே பார்த்தா அதுக்கான வடிகால் போயிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய அணைக்கட்டை உடைக்கிறதுன்றது 7 பேரால சாத்தியமே இல்லை. அப்படியே பண்ணாலும் அது ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாட்கள் ஆகும். அப்ப இதை சடனா உடைக்கணும், இதுல உடைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னா பெரிய 2 மரம் வேணும். டக்குன்னு அங்க தூரத்துல பாக்கலாம் ஒரு 2 மரம் வானுக்கு அளவுக்கு உயர்ந்து நிக்குது. கரெக்டா அதை வெட்டுற விதத்துல வெட்டினோம்னா கரெக்டா அதை அணை மேல வந்து விழும்.
இதான் பிளான். புரிஞ்சிருச்சு, பிளான் தெரிஞ்சிருச்சு. சிரிச்ச மணிக்கே அப்படியே திருப்பி கூடாரத்துக்கு வரான். மறுநாள் காலைல ஆயுதங்கள்லாம் வச்சு ஆயுத பூஜை பண்றாங்க. பண்றப்போ கரெக்டா வந்தியத்தேவன் வந்து 2 கோடாரி எடுத்துட்டு வந்து வைக்கிறான். வச்சோன்னே பொன்னியின் செல்வருக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே இவர் பிளானை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னோடனே 2 குழுவினரும் பூஜையை போட்டுட்டு பரஸ்பரமா தழுவிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு போறாங்க. முதல்ல பொன்னியின் செல்வருடைய குழு கிளம்புது போருக்கு போறப்போ லாஸ்டா அந்த திருப்பு முனையில திரும்புறப்போ பொன்னியின் செல்வர் பார்த்து கையால வாழ்த்திட்டு போற. அதை பார்த்தோன்னே வந்தியத்தேவனுக்கு ஒரே சோகமாயிருக்கு. ஏன்னா இதுல யாருடைய ஒருத்தருடைய பிளான் சொதப்புனாலும் இதுக்கப்புறம் 2 பேரும்